தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. 15 ஆண்டுகளின் பின் தமிழ் அரசியல் கைதி ஒருவர் பிணையில் விடுதலை. 8 லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தில் படுகொலை, வெளிநாட்டிலிருந்து வந்த உத்தரவு. நஷ்டஈடு கொடுக்க சென்றவர் கொலை, சம்பவத்தால் அதிர்ச்சி. இலங்கையில் பெரும் அச்சுறுத்தலாகும் டெங்கு, 76,000 கடந்த எண்ணிக்கை. இலங்கையில் அடகு வைக்கப்படும் பெருமளவு தங்க நகைகள். இந்தியாவின் முதல் டெங்கு தடுப்பூசி சந்தைப்படுத்த ஒப்புதல். முதலமைச்சர் விஜய்க்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக எம்எல்ஏ. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமார் 15 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த தம்பையா பிரகாஷ் என்ற தமிழ் அரசியல் கைதி 41வது வயதில் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தம்பையா பிரகாஷ் 26 வயதில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 41வது வயதில் இன்று பிணையில் வெளிவந்துள்ளார். இந்த பாதிப்பின் வலியை பிணை வழங்கிய நீதிபதிகள் தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை, 4 சரீர பிணை, கடவு சீட்டை ஒப்படைத்தல், 2 வாரங்களுக்கு ஒரு தடவை பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணை பிரிவிற்கு சமூகமளித்தல் ஆகிய இறுக்கமான நிபந்தனைகளுடன் பிணையில் செல்வதற்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பிணை நிபந்தனைகளில் ஏதேனும் மீறப்பட்டால் பிணை ரத்து செய்யப்படும் என்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனுஷ் எனப்படும் தம்பையா பிரகாஷ் என்ற அரசியல் கைதியே இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் பதுங்கியிருந்து இலங்கையின் போதைப்பொருள் கடத்தலை வழிநடத்தும் ஹுங்போ ருவான் என்பவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டு அதற்குரிய பணத்தை செலுத்தாமல் தவிர்த்து வந்த இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இளைஞரை தீர்த்து கட்டுவதற்காக 8 லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்ததாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் ஹோமாகம கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் கூறுகையில், நவகமுவ ஹொருதொட்ட சமநவுல என வீதியில் வைத்து இந்த இளைஞர் கடந்த 16ஆம் திகதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கொலையை செய்ய பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபர் மற்றும் மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் வெளிநாட்டில் தங்கி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் ஹுங்பு ருவான் என்பவரின் போதைப்பொருள் வலையமைப்பின் பண வசூல் செய்பவராக கடமையாற்றி வருவதுடன் அவர் குறித்த கடத்தற்காரனின் நெருங்கிய உறவினர் என்பதும் அம்பலமாகியுள்ளது. அதேவேளை கொலையை செய்ய பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. காலி அகங்கம பகுதியில் பயிர்களை கால்நடை நாசம் செய்த விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னுடைய கால்நடைகள் மற்றொருவரது பயிர் தோட்டத்தை சேதப்படுத்தியதற்காக அவருக்கு நஷ்டஈடு வழங்குவதற்காக பாதிக்கப்பட்டவர் சந்தேக நபர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாக மாறியுள்ளது. இந்த சம்பவத்தின் போது சம்பந்தப்பட்ட சந்தேக நபரும் அவரது சகோதரரும் இணைந்து நஷ்டஈடு வழங்க சென்றவரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக தலைமறைவாக உள்ள சந்தேக நபர் மற்றும் அவரது சகோதரரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர்.
நாட்டு மக்கள் தங்க நகைகளை அடமானம் வைத்து வர்த்தக வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட கடன்களின் அளவு சுமார் 351.45 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் மற்றும் புள்ளியியல் திணைக்கள பேராசிரியர் வசந்த அத்துக்கூரல தெரிவித்துள்ளார். இவை சதவீத அடிப்படையில் இது சுமார் 54% அதிகரிப்பு என்றும் பேராசிரியர் வசந்த அத்துக்கூரல சுட்டிக்காட்டியுள்ளார். 2024 ஆண்டில் நகைகளை அடமானம் வைத்து வர்த்தக வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட கடன்களின் அளவு ரூபாய் 660 பில்லியனாக இருந்துள்ளதாக பேராசிரியர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி வர்த்தக வங்கிகளிடம் நகைகளை அடமானம் வைத்து பெறப்பட்ட கடன்களின் அளவு ரூபாய் 101.1 பில்லியனாக அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. அன்றாட பணத்தேவை அதிகரிப்பிற்கு நாட்டின் பொருளாதார பணவீக்கமே முக்கிய காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். நகைகளை அடமானம் வைத்தல் அல்லது விற்பனை செய்தல் காரணமாக நாட்டின் 60% மேற்பட்ட வீடுகளில் நகைகள் இல்லாமல் போய்விட்டதாக நிதி நிறுவன அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. நாடளாவிய ரீதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 76,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 76,044 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 53 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு நேற்றிரவு விடுத்துள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பகா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் ஆண்டின் இதுவரையில் 15,910 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் கொழும்பு மாவட்டத்தில் 15,110 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது தவிர ஏனைய மாவட்டங்களான மாத்தறையில் 5,330 பேரும், கண்டியில் 5,111 பேரும், களுத்துறையில் 5,010 பேரும், ரத்தினபுரியில் 4,295 பேரும், காலியில் 4,260 பேரும் டெங்கு நோயினால் அதிகளவில் இனம் காணப்பட்டுள்ளனர். அதேவேளை 2026 ஆண்டின் ஜூலை மாதத்தின் முதல் 19 நாட்களில் மாத்திரம் 20,666 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் முதல் டெங்கு தடுப்பூசியான கியூடங்காவிற்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு பணிப்பாளர் நாயகம் சந்தைப்படுத்தல் ஒப்புதலை வழங்கியுள்ளது. இந்தியாவின் தாக்கெட பயோபார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட இந்த தடுப்பூசி 4 முதல் 60 வயதுடையவர்களுக்கு செலுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. முன்னர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்படாதவர்களுக்கும் இந்த தடுப்பூசியை செலுத்த முடியும் என்பதால் தடுப்பூசி செலுத்துவதற்கு முன்னர் பரிசோதனைகள் எதுவும் தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 3 மாத இடைவெளியில் 0.5 மில்லிலீட்டர் அளவு கொண்ட 2 ஊசிகளாக இது செலுத்தப்படுகிறது. உலகளவில் பதிவாகும் டெங்கு பாதிப்புகளில் சுமார் 1/3 பங்கை இந்தியா கொண்டுள்ளதுடன் அங்கு டெங்குவின் 4 வகைகளும் பரவி வருகின்றன. இந்நிலையில் தாகிடாவின் சர்வதேச அளவிலான மற்றும் இந்தியாவில் நடத்தப்பட்ட 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் 4 வகை டெங்கு வைரசுகளுக்கும் எதிராகவும் பாதுகாப்பளிக்கும் இந்த தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை தரைக்குறைவாக பேசியதுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட மார்க்கண்டேயன் முதல்வர் விஜயை ஒருமையில் விமர்சித்ததுடன் அவர் மீது கடுமையான மிரட்டல் தொனியில் பேசியிருந்தார். அவரது இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் கடும் கண்டனங்களை எழுப்பியது. இச்சம்பவம் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மார்க்கண்டேயன் எம்எல்ஏவை கைது செய்தனர். எம்எல்ஏவை கைது செய்ததை அடுத்து கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. பின்னர் கூடுதல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு மறியலில் ஈடுபட்டவர்களை கலைத்து நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. திமுக எம்எல்ஏ ஒருவர் முதல்வரையே மிரட்டும் வகையில் பேசியதும் அதன் தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதும் அரசியல் களத்தில் பெரும் சலசலப்பை உருவாக்கியுள்ளது.